ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? அந்த ப்ரிடிக்ஷன வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நிலாவுக்கு வந்துட்டு பல்லவன் மூலம் ஒரு வேலை கிடைக்குது ஓகேவா? அத வந்துட்டு ஹீரோ சோழன் வந்துட்டு பிரேக் பண்ண நினைக்கிறாரு. மேலும் பாண்டியனுக்கு வந்துட்டு அண்ணன் மேல, சேரன் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு ஏற்படுதுங்க. இப்படி பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. ஒரு ஆள் வந்துட்டு நிலாவோட எய்ம் என்ன? அவங்க அம்மா, அப்பா விட்டு வந்துட்டாங்க. அதாவது ஐடி, சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் எரிச்சுட்டாங்க. "நீ என்னைக்கு எங்கள விட்டு போனியோ, அன்னைக்கே உன்னைய தள்ள முடியாச்சு. வெளிய போயிடு" அப்படின்னு சொல்ல, இவங்க வந்துட்டு "உங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு நிரூபிச்சு காமிக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அண்ணாமலை, ரஜினிகாந்த் மாதிரி. பட் இந்த சூழல்ல இவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு வந்துட்டு இவங்களும் ட்ரை பண்றாங்க. பட் இவங்க வாழ்க்கையில வந்துட்டு சோழன் விளையாண்டுகிட்டு இருக்காரு. தன்னோட மனைவி வந்துட்டு தன்னோட பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போலியா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி செட் பண்றது. ஏகப்பட்ட உருட்டுனாங்க. அந்த உருட்டெல்லாம் வந்துட்டு நிலா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த சூழல்ல தாங்க அதாவது பல்லவன் வழியா ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பல்லவன் வந்துட்டு ஒரு பொண்ணு மேல படிக்கிற காலேஜ்ல கிரஷ்ல இருக்காரு ஓகேவா? இத வந்துட்டு இவங்க ஃபோன்ல பல்லவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நிலா வந்துட்டு பார்த்துர்றாங்கன்னு வைங்களேன். இந்த பொண்ணு யார்டா பல்லவான்னு, அதாவது பல்லவன் கிட்ட வந்துட்டு நிலா கேட்க, இந்த பொண்ணா? அதாவது காலேஜ்ல வந்துட்டு என் மேல ஒரு கிரஷ் இருக்கு. நானும் அந்த பொண்ணு மேல கிரஷ்ஷா இருக்கேன். என்னைய பார்த்து பார்த்து அப்பைக்கப்ப சிரிக்கும். சரி ஓகே இந்த பொண்ண வந்துட்டு நான் காமிக்கவா? நீங்க காலேஜ் வரீங்களா? இங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு வெளிய வந்தா கொஞ்சம் மனம் வந்துட்டு டிப்ரஷன் குறையும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல்லவன் வந்துட்டு சொல்றாரு. இவங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க ஓகேவா? பல்லவனும் பார்த்தீங்கன்னா, நிலாவ கூட்டிட்டு போயிடுறாரு காலேஜுக்கு. அவங்க ஃப்ரெண்ட வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு என்ட்ரி ஆகுதுங்க. "நீ இப்ப பாருங்க அந்த பொண்ணு வந்துட்டு நான் சொன்ன மாரியே என்னைய பார்த்து சிரிக்கும் பாருங்கன்னு" அப்படின்னு 2 பேருமே வெயிட் பண்றாங்க. இவங்கள கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா அந்த பொண்ணு பார்க்கல. "என்னடா பார்க்கணும்னு சொன்னா நான் பார்க்கல" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு லாங் ட்ரிப் போனோனே, பல்லவன வந்துட்டு பார்த்து சிரிக்குதுங்க. "எப்படி நீ பார்க்கணும்னு சொன்னனா? பார்த்துச்சா?" "ஆமான்டா." "எப்புட்றா?" "அதெல்லாம் அப்படிதான் நீ" அப்படின்னு 2 பேத்துக்கும் ஒரு டிவைட் போய்க்கிட்டு இருக்குங்க. பட் இந்த சூழல்ல வந்துட்டு இந்த பையன் இப்பயே வந்துட்டு இந்த பொண்ணு வழியில போய் கிரஸ்ஸு, காதல் அப்படி இப்படின்னு போயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "நீ என்னம்மா படிக்கிற?" அப்படின்னு நிலா வந்துட்டு கேட்குறாங்க. இந்த மாரி படிக்கிறேன்னு வந்துட்டு பல்லவன்னு சொல்றாரு. அதற்கு ஏற்ற வேலையெல்லாம் ஃபாரின்ல தான்டா இருக்கும். ஃபாரின்ல போய் நீ படிச்சிருவியா? அப்படின்னு கேட்கும்போது, "ஃபாரினா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. பூந்தமல்லிய கூட நான் தாண்டுனது கிடையாது. ஆனா உங்க அண்ணன் என்னென்னமோ அடிச்சு விட்டானேய்யா சோழனு" அப்படின்னு நிலா சொல்றாங்க. அவன் தான் ஏகப்பட்ட உருட்டு உருட்டுவானே. பாண்டியன் இடத்துக்கே கூட்டிட்டு போறாரு. பாண்டியன் வந்துட்டு ஆட்டோ ஷோரூம்ல மிகப்பெரிய லெவல்ல இருக்கான். அப்படி இப்படின்னு நம்ம சோழன் வந்துட்டு அடிச்சு விட்டான்னு வைங்களேன். ஆனா இவர் மெக்கானிக்குங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது? பல்லவனுக்கும் அவங்க குடும்பத்துக்கு தான் தெரியும். இன்னைக்கு இவரும் சிக்கிறாருன்னு வைங்களேன். யாரு? பாண்டியனும் சிக்கிறாரு. நேரடியா பல்லவன் வந்துட்டு கூட்டிட்டே போயிறாரு. டைரக்ட்டா அவரோட ஸ்பாட்டுக்கே. ஷாக்கிங்ல இருக்காரு நம்ம பாண்டியன் ஓகேவா? அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காருங்க. உன்னோட சுயநலத்துக்காக எங்கள போய் சொல்லி கேவலப்படுத்திறாதன்னு. செம்ம காண்டாயிறாரு. "அண்ணி அதாவது மன்னிச்சிடுங்க அண்ணி. நான் வந்துட்டு உங்கட்ட உண்மைய சொல்ல தான் வந்தேன். இந்த வீணா போனவன் தான் பொய் சொல்லி உங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்ணிட்டான். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி." உடனே இவங்க வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எல்லா தொழிலுமே நல்ல தொழிலு தான். இதுல நீ வந்துட்டு பெஸ்ட்டா இருக்கியா? அதுவே போதுமானதுன்னு" என்கரேஜ் பண்றாங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு ஜில் ஆகுறாருன்னு வைங்களேன். பட் இந்த சூழல்ல தான் பல்லவன் சொல்றாரு, "அண்ணி நீங்க என் காலேஜ்லயே ப்ரொபோசரா வந்துரலாமே. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாமே" அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா இதுவும் நல்ல ரூட்டா தானே இருக்கு. இவங்க வந்துட்டு ஆர்க்கிடெக்ட் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதாவது நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு பல்லவனும் சொல்றாரு. ஓகே அட்டெண்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்றாங்க. இவங்க அணுகுமுறைய பார்த்து அவங்களுக்கு வேலையும் கிடைக்குது ஓகேவா? இந்த சூழல்ல அங்க தாங்க வந்துட்டு நிலா வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்குறாங்க. அந்த பிரின்சிபால் கிட்ட கேட்குறாங்க, "எனக்கு இங்கேயே தங்கி இருந்து ஒர்க் பண்ற மாரி அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு?" ஓகே அப்படியே ஆகட்டுமேன்னு அவங்களும் சொல்ல, இத வந்துட்டு சேரன்ட்ட சொல்றாங்க. "அண்ணே இந்த மாரி பல்லவன் படிக்கிற காலேஜ்லயே எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. நான் வந்துட்டு அங்க ஒர்க் பண்றேன். அங்கேயே தங்கிக்கிற மாரி" அப்படின்னு சொன்னோனே ஷாக் ஆகுறாரு. சோழனும் வந்துட்டு ஷாக் ஆயிறாரு. ஓகேவா? அதுதான் பல்லவன் அங்க தானே படிக்கிறாரு. அப்பைக்கப்ப வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, இத எப்புட்றா வந்துட்டு பிரேக் பண்ணன்னு சோழன் வந்துட்டு திங்க் பண்றாருங்க. பாருங்க, அதாவது நிலாவோட வாழ்க்கையில விளையாடுறாரு. அவங்க கனவோட விளையாண்டுகிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு பூதாகரமா வெடிக்க போகுதுன்னு தெரியல. இது ஒரு ட்ராக்ல போய்க்கிட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, நடேசன் அவர் ஃபன் பண்ணுவார் இல்லையா? வெகுளித்தனமா, "ஏல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த எரும மாடுகளோட ஏல படுத்து கிடக்க. போல பொண்டாட்டியோட படுல" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தட்டி, "போ உள்ள போ. நான் பேரன் குழந்தையெல்லாம் கொஞ்ச வேணாமா?" அப்படின்னு சொல்ல, ஆனா சேரன் வந்துட்டு தடுக்கிறாரு. ஏன்னா இவங்க ஃபேக் திருமணம்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி தடுக்கிறதுனால அதாவது பாண்டியன் வந்துட்டு சேரன் மேல தவறா நினைச்சுறாரு. "என்னண்ணே நீ இவ்ளோ சுயநலமா இருக்க? நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா வாழணுமா? ஏன் அவன் தான் கல்யாணம் பண்ணியாச்சுல, உள்ள போய் படுக்கலாம்ல. நீ ஏன் வெகுளித்தனமா நடிச்சு இப்படி ஏண்ணே இவ்ளோ சுயநலமா இருக்கேன்னு" கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுறாருன்னு வைங்களேன் சேரன. "இல்லடா தம்பி
அதாவது உன்கிட்ட உண்மைய சொல்லவும் முடியல, விக்கவும் முடியல, கக்கவும் முடியல. நான் அந்த சூழல்ல இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல வராரு. ஆனா தயங்குறாரு. ஓகேவா? அந்த அப்பாவி மனுஷன் மேல வந்துட்டு பாண்டியன் கொஞ்சம் நெகட்டிவா நினைக்கிறாரு. ஃபேக் மேரேஜ்ன்னு இன்னும் வந்துட்டு பாண்டியனுக்கு தெரியல. அத சொல்ல வரதான் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லாங்க. இப்படி வந்துட்டு பரபரப்பான கட்டத்துக்கு அய்யனார் துணை சீரியல் நகர்ந்திருக்குங்க. அதாவது பல்லவன் படிக்கிற காலேஜ்லயே இவங்க ஒர்க்குக்கு போயிருவாங்களா? இல்ல நம்ம ஹீரோ சோழன் வந்துட்டு இடையில புகுந்து ஆட்டைய கலைச்சிருவாரா? அடுத்து என்ன நடக்க போகுது? நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.